உலகம் எங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக மேடம். சார் இன்னைக்கு நம்ம என்ன சார் ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுக்க போறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மாத பலன் பேசியிருக்கோம், அதே போல் வருட பலன்கள் பேசியிருக்கோம். ஸோ அதே போல் பிறப்பின் ரகசியங்கள்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுது ராஜயோகம் காத்திருக்கு? இந்த 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதுலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த வயதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் மகர ராசிக்கு எந்த ஏஜுக்கு மேலே இவங்களும் சூப்பராக இருப்பாங்கம்மா, இவங்களுக்கு ஒரு செமையான ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க சார். பொதுவாகவே மகர ராசி என்பவர்களுக்கு 40 வயதுக்கு அப்புறம் தான் ஜாக்பாட்டுங்கிற ஒரு எதிர்பார்ப்பே வருது. குறைந்தது 40 வயது வரையும் நம்முடைய மகர ராசி என்பர்கள் போராடி கொண்டே தான் இருப்பார்கள் அப்படிங்கிறது கிரகத்தோடைய அமைப்பு. கிட்டத்தட்ட உண்மையிலே பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் எதை அடிப்படையாக வச்சு சொல்லுவோம்னா கர்மா. போன பிறவியில் நம்ம வாழ்ந்த செயல்பாடுகள், நம்முடைய முன்னோர்கள் செய்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி நமக்கு வரக்கூடிய கர்மாவை சுமக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. ஸோ அதனால தான் மகர ராசி நண்பர்களை போய் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய கர்மாவை குறைப்பதற்காகவே தன்னை தியாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது மெயின் எடுத்துவாங்க. ஆமாம், உண்மையிலேயே மகர ராசிக்காரங்க சிறு வயதிலேருந்தே தன்னுடைய பெற்ற தாய் தந்தைக்காக, தன் கூட பிறந்த உறவுகளுக்காக, தன்னை நம்பி வந்த நட்புக்காக, தன் கூட இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்காக தன்னுடைய எல்லா விதமான சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்து வருவாங்க. தியாகம் 12 வருடத்துக்கு ஒரு முறை இவர்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும். குறிஞ்சி பூ மாதிரி. ஆமாம், 12 வருடத்துக்கு ஒரு முறை. 12 வயசுலேருந்தே, சிறு வயசுலேருந்து போராடுறாங்க. 12 வயசுலேருந்தே வாழ்க்கையோடைய அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே வேலை பார்க்குறேன், நான் சின்ன வயசுலேருந்தே வியாபாரம் பார்க்குறேன், சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டே ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிற தன்மையில் ஒருத்தவங்க சொன்னால் கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா மகரமாக கேட்டால் ஆமாம்மாங்க. ஸோ 24 வயசில் 36 வயசுடைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஆமாம், அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையுடைய அனுபவ பாடங்கள். பொதுவாகவே மகரத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம். அவர் 40 வயசுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கே ஸ்டாராக மாறினார். ஸோ அப்பயுமே 40ல் அவர் ஆகலை. 40லேருந்து அவர் அந்த முயற்சி எடுக்க கரெக்டாக உயர்ந்த நிலைக்கு வந்தார்ல. ஸோ ஒரு தடவை ஸ்டார் ஆகிட்டாங்கன்னா அவங்க நிலையான ஸ்டாராக மகரம் ஜொலிக்கக்கூடிய தன்மை உறுதியாக உண்டு. இப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது பொருந்துமா சார்? கட்டாயமாக 3 நட்சத்திரங்களுக்குமே இது பொருந்தும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உத்திராட நட்சத்திரம், சூரிய பகவான் நட்சத்திரம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருவோண நட்சத்திரம், நம்முடைய சந்திர பகவான் நட்சத்திரம். அதுக்கடுத்து அவிட்ட நட்சத்திரம், செவ்வாய் பகவான் நட்சத்திரம். அவிட்டம் பார்த்திங்கன்னா நம்ம மகர ராசியிலும் இருக்குது, அதே போல் நம்மளுடைய கும்பராசியிலும் இருக்குது. அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் இவங்களுடைய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொஞ்சம் மாறும். அப்போ இந்த சூரிய பகவான் நட்சத்திரத்தில் பிறந்த நம்முடைய மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு 28 வயசுலேருந்தே சேஞ்சஸ் இருக்கும். 28 வயசுலேருந்தே இவங்களுக்கான ஒரு ஜாக்பாட், ஒரு வாய்ப்பு, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு தேடி வரும். இவங்க அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இவங்க கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னா லைஃப் ஸ்டைல் சூப்பராகும். அதே போல் சிறு வயதுலேருந்தே அப்பா விட்டு தள்ளி இருக்கேன், அப்பாவை நான் டிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லை அப்பா என் கூட இல்லை, அப்பா வெளியே இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை நம்முடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 60% உண்டு. இல்லை சார் எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார் அப்படின்னா இதில் 20% உத்திராட நட்சத்திரக்காரர்கள் போராட்டத்தை சந்திப்பார்கள். சிறு வயது ஒன்று அப்பா போராடிக்கிட்டு இருப்பார், இல்லை மகனுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் இருக்குங்கிறது கணக்கு. ஸோ அதையும் தாண்டி இல்லைன்னா அவங்களுக்கு சூரிய பகவான் அவங்களுடைய லக்னத்துக்கு அற்புதமாக இருந்தால் மட்டும்தான் அந்த தன்மை பொருந்தும். ஆனால் 60லேருந்து 80% உறுதியாக கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வாழ்ந்தாங்கன்னா டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய தன்மையில் லைஃப் ஸ்டைல் உண்டுங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா என்ன பண்ணணும், சின்ன வயசுலேயே குழந்தைய விற்று வாங்குறதுமாங்கல்ல, ஸோ அந்த தவிட்டு கொடுத்து வாங்குறது இந்த தன்மையில் பண்ணியிருந்தால் அதோடைய பாதிப்பு தன்மை குறையும் அப்படிங்கிறது கிரகத்துடைய அமைப்பு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மெழுகுவத்தி இருக்குது பார்த்திங்களா, ஒரு எடுத்துக்காட்டு மெழுகுவத்தி வச்சுக்கலாம். மெழுகுவத்தி ஒரு இடத்துல இருட்டாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி தேடுறது
மெழுகுவத்தி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் தெரியும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்ஸ் வரையும் என்ன ஆச்சு, மெழுகுவத்தி தான் இருந்துச்சு. மெழுகுவத்தி மட்டும்தான். ஆமாம், அப்போ வந்து ஒரு கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவோம், மெழுகுவத்தி பொறுத்து வச்சுன்னா கை தட்டுறதுன்னு கை தட்டுறது ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மெழுகுவத்தி அங்கே உருகுதுங்கிற யாராவது பார்க்குமா? கிடையாது. நமக்கு வெளிச்சம் வந்துருச்சு. தன்னை தியாகம் ஆமாம், பண்ணி தன்னை தியாகம் பண்ணக்கூடிய தன்மையில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இங்கே சுயநலம் என்பது மிக மிக கம்மி. கம்மி. 0.550 அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவங்க 5% தான் இருப்பாங்க. 95% இவர்கள் பொதுநலமாகவே வாழ்ந்து 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 அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை பெறக்கூடிய தன்மை நம்முடைய மகர ராசியில் பிறந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இவர்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 40 வயசுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய தன்மை, நல்ல அந்தஸ்தை பெறக்கூடிய தன்மை, ஒரு செலிபிரிட்டியாக வரக்கூடிய தன்மை எல்லாமே இவங்களுக்கு அந்த 40க்கு அப்புறம் தான் ரியாலிட்டியாக கிரகங்கள் ஏற்படுத்துது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் மகர ராசியில் என்ன பண்ணுறாரு, உச்சம் பெறார். இந்த 2 நட்சத்திரத்தை விட அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமயோக புத்தியை உபயோகப்படுத்துவாங்க. கொஞ்சம் நமக்கு எது ஃபேவர் எது ஃபேவர் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, மின்கில் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்கு முன்கோபங்கள் அதிகமாக வரும். முன்கோபத்தால் அதிகமாக தனக்குரிய வாய்ப்பை இழக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு. கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக யோசித்து பண்ணாங்கன்னா நல்ல லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகிரும். இவங்களுக்கு வந்து ஒரு 24 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார விஷயங்கள், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்திட்டாங்கன்னா இவங்க மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் 24 to 30க்குள்ளே சொல்லலாங்கிறது உறுதி. சூப்பர் சார். அப்போ இவங்க எந்த கடவுளை வந்து வழிபட்டா இன்னுமே சூப்பரா இருக்குமா இவங்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்வீங்க? இவங்க நம்முடைய காவல் தெய்வமான கருப்பசாமியை மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா, கருப்பா நீதான்ப்பா எனக்கு உறுதுணைப்பா அப்படின்னு நின்றுட்டாங்கன்னா கவலைப்படாத மகரமாக வாழ்க்கை ஃபுல்லாம் வாழலாம் என்பது கிரகத்துடைய தன்மை. சரி, இப்போ இந்த ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த வயசுன்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த வயசில் நீங்கள் சொன்ன அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குமா சார்? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசியினுடைய அடிப்படையிலும் மற்றும் அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் உள்ள செயல்பாடுகளை பொது பலனாக சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயதில் தான் அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வருமானா அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு 60% கிடையாது. 30% தான் உண்டு. மீதி அவங்களுடைய லக்ன ரீதியாக, லக்ன அதிபதியின் ரீதியாக, தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக அந்த தசா நாயகன் மற்றும் புத்திநாயகனுடைய செயல்பாடை வைத்து மட்டுமே உறுதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கீகாரம். ஸோ ஆமாம், சுய ஜாதகம், சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் உறுதியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன அத்தனை விதிமுறைகளும் ஒரு ராசியின் அடிப்படையோ இல்லை நட்சத்திரத்தின் அடிப்படையோ 20லேருந்து 30% அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது கடந்து தான் அவங்க வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் முன்ன பின்ன இருக்கும். 30% அந்த லெவலை கடந்து தான் வரணும். மீதி 70% எதை உறுதி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உறுதி செய்யும். அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அற்புதமான மாற்றங்களும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சொல்லி. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 12 ராசி 27 நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்பாடு அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் ஏற்றமும் வரலாம், மிகப்பெரிய மாற்றமும் வரலாம், சில அன்பர்களுக்கு குழப்பமும் இருக்கலாம். சார் நீங்கள் சொன்ன இயரில் சொன்ன வருஷங்களில் எனக்கு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் குறைஞ்சது எனக்கு ஒரு 60% உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறக்காண்டியும் சில பேர் வார்த்தைகளை சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமே. அப்போ நம்ம சொன்ன வழிபாடு இது தான் மாறுமானா வழிபாடு எப்போயுமே மாறாது. நம்ம சொன்ன வழிபாடை மனசார உள்ளுணர்வோடு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லட்சியங்கள், எதிர்பார்க்குற செயல்பாடுகள் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நேயர்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.
உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்முடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷமடைவது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த வயசு அது முதற்கொண்டும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா.